வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் செய்தி, நேற்று தமிழக அரசாங்கம் திரைப்பட விருதுகள் அப்படின்னு சொல்லிட்டு விருதுகளை அறிவிச்சிருக்காங்க. 2016 2022 வரைக்கும் வெளியான படங்களில் சிறந்த படம் எது, ஒவ்வொரு வருஷத்துக்கு சிறந்த படம் எது, சிறந்த நடிகர் யார், நடிகை யார் அப்படின்னு சொல்லிட்டு விருதை அறிவிச்சிருக்காங்க. இப்போ பா ரஞ்சித் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அவருடைய சமூக வலைதளத்தில் ஒரு விமர்சனம் பண்ணியிருக்காரு. தமிழக அரசாங்கத்தை பார்த்து நான் கேட்குறேன், இது மாதிரியான விருதுகள் அறிவிப்பு அப்படிங்கிறது நேர்மையாக தான் அறிவிக்கப்படுதா அப்படின்னு சொல்லிட்டு பா ரஞ்சித் கேள்வி கேட்டிருக்காரு. கமெண்ட் செக்ஷனில் பா ரஞ்சித்துடைய சப்போர்ட்டர்ஸு திமுக காரங்க இடையே பயங்கர ஃபைட்டு நடந்துக்கு இருக்கு. திமுக காரங்க சொல்கிறாங்க, 2016 2022 வரைக்கும் சிறந்த படங்கள் அறிவிப்பில் பா ரஞ்சித் இயக்குன எந்த படமும் இடம்பெறலை. 2016 ஜோக்கர் சிறந்த படம், 17 அறம், 18 பரியேறும் பெருமாள், 19 அசுரன், 20 கூழாங்கல், 21 ஜெய்பீம், 22 கார்கி. இந்த படங்கள் சிறந்த படங்களாக அறிவிக்கப்பட்டிருக்கா? இந்த லிஸ்ட்டில் பா ரஞ்சித்துடைய எந்த படமும் இடம்பெறலை. அதில் காண்டாக்கி தான், கடுப்பாக்கி தான் பா ரஞ்சித் இப்படிப்பட்ட விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு அப்படின்னு திமுக காரங்க சொல்ல, பா ரஞ்சித் சப்போர்ட்டர்ஸ் எதிர்ப்பு தெரிவிக்க இந்த பஞ்சாயத்து நடக்குது. இது ஒன்று. ரெண்டாவது, தமிழகத்துடைய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சமீபத்தில் பீகார் மக்களுடைய மொழி பீகாரி, பீகார் மக்களுடைய தாய்மொழி பீகாரி, ஆனால் ஹிந்தி உள்ளே வந்து பீகார் மக்களுடைய தாய்மொழியை மறக்கடிச்சிருச்சு, பீகாரி மொழியை அழிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சமீபத்தில் பேசியிருக்காரு. இது பெரிய டிபேட்டாக மாறி இருக்கு. கமெண்ட் செக்ஷனில் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, பீகாரி அப்படிங்கிற எந்த மொழியும் இல்லவே இல்லை, பீகாரி அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜே கிடையாது. எப்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை தமிழன் அப்படின்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி தான் பீகாரில் இருக்கக்கூடிய மக்களை பீகாரி அப்படின்னு சொல்கிறாங்க. அது லாங்குவேஜ் கிடையாது அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் மக்கள் கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. பீகாரில் பல மொழிகள் பேசப்படுது. இன்னும் பீகாரில் வெஸ்ட்டு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா போஜ்பூரி பேசப்படுது. அடுத்து மிதிலா அப்படிங்கிற ரீஜியனில் ஃபுல் அண்ட் ஃபுல் மைத்திலி மொழி பேசப்படுது. இது மாதிரி பீகாரில் பல மொழிகள் இருக்குது. இன்றைக்கி இருக்கக்கூடிய பீகார் முன்னாடி பெங்கால் மாகாணத்துடைய ஒரு பகுதியாக இருந்துச்சு. காலப்போக்கில் பெங்காலில் இருந்து பீகார், ஒடிஷா இதை பிரிக்கிறாங்க. பீகாரும் ஒடிஷாவும் சேர்ந்து ஒரு தனி மாகாணமாக பிரிக்கிறாங்க. அடுத்த காலப்போக்கில் பீகாரையும் ஒடிஷாவையும் தனித்தனியாக பிரிக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு காலகட்டத்தில் தனித்தனியாக பிரிஞ்சு இப்படி வந்ததுனால பீகாரில் ஒரு மொழி பேசக்கூடிய மக்கள் கிடையாது, பீகாரில் பல்வேறு மொழிகள் பேசக்கூடிய மக்கள் இருக்காங்க. பீகாருடைய நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வெஸ்ட்டில் போஜ்பூரி மக்கள் பேசுகிறாங்க, மிதிலா பகுதியில் ஃபுல் அண்ட் ஃபுல் மைத்திலி மொழி பேசுகிறாங்க, உருது பேசப்படுது, ஹிந்தி பேசப்படுது. ஓகே, அதனால் பீகாரி அப்படிங்கிற ஒரு மொழி கிடையாது, அது மக்களை குறிக்கக்கூடிய ஒரு சொல் அப்படிங்கிறது தான் கமெண்ட் செக்ஷனில் உதயநிதி ஸ்டாலினுக்கு நிறைய பேர் கவுண்டர் கொடுக்குறாங்க. ஸோ இது ஒரு பெரிய டிபேட்டாக மாறி இருக்கு. இது 2. மூணாவது என்ன பார்க்க போகிறோம், அண்ணாமலை அதிரடி அப்படிங்கிறது 3. 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் இப்போ பாஜக சுற்றுப்பயண பொறுப்பாளர்களை அறிவிச்சிருக்காங்க. பாஜகவில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களுக்கு தொகுதிகளை பிரித்து கொடுத்து அந்த பகுதியில் கேம்பெயின் பண்ணணும் முக்கியமாக அப்படின்னு சுற்றுப்பயண பொறுப்பாளர்களை அறிவிச்சிருக்காங்க. அந்த வகையில் அண்ணாமலை அவர்களுக்கு இப்போது சிங்காநல்லூர், மதுரை தெற்கு, காரைக்குடி, ஸ்ரீவைகுண்டம், விருகம்பாக்கம், பத்மநாபபுரம் இந்த தொகுதிகளை அண்ணாமலைக்கு அலாக்கேட் பண்ணியிருக்காங்க தமிழக பாஜக. அண்ணாமலை தமிழகம் முழுவதும் கேம்பெயின் பண்ணுவார். முக்கியமாக பாஜக வேட்பாளர்கள் எங்கெல்லாம் போட்டிடுறாங்களோ அங்கே அண்ணாமலையுடைய பிரச்சாரம் இருக்கும். அதோடு சேர்ந்து இந்த தொகுதிகள் இருக்கிற இந்த 6 தொகுதிகளில் அதிகமாக அண்ணாமலையுடைய பரப்புரையை பார்க்கலாம். ஏன்னா பொறுப்பாளராக தனிப்பட்ட வகையில் போட்டிருக்கிறதுனால இந்த 6 தொகுதியில் அதிகமாக அண்ணாமலை கேம்பெயின் பண்ணுவார். இதோடு சேர்ந்து தமிழகம் முழுவதும் அண்ணாமலையுடைய சுற்றுப்பயணம் இருக்கும். ஏன்னா டிஎன்பிஜேபியுடைய ஃபேஸே அண்ணாமலை தான். வித்தவுட் அண்ணாமலை டிஎன்பிஜேபி = 0. அதனால் அண்ணாமலையுடைய பரப்புரை 2026 தேர்தலில் என்டிஏவுடைய வெற்றிக்கு ரொம்ப அவசியம். அதனால் தமிழ்நாடு முழுவதும் அண்ணாமலையுடைய பரப்புரை இருக்கும். முக்கியமாக பாஜக வேட்பாளர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதியில் கண்டிப்பாக இருக்கும். இந்த 6 தொகுதியிலையும் அண்ணாமலையுடைய பரப்புரையை அதிகமாக எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது 3. 4வது என்ன பார்க்க போகிறோம், தங்கம் விலை பயங்கரமாக கூடிக்கிருக்கா. இப்போ திமுக சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சபாநாயகர் அப்பாவு என்ன சொல்கிறாருன்னா, முன்னாடி தங்கத்துடைய விலை எவ்வளவு, இப்போ பாருங்கள் தங்கம் வெள்ளியெல்லாம் சாமானிய மக்கள் வாங்கக்கூட முடியாது, இதுக்கெல்லாம் காரணம் பிஜேபி கவர்மெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஸ் மீட் பேசிக்கிருக்காரு. அப்பாவோ திமுக சப்போர்ட் பேஜஸ் எல்லாம் இதே ப்ரொபகண்டாவாக பண்ணிக்கிருக்காங்க.
அதில் ஒரு கம்பேரிசன் போடுறாங்க. 2014 27,000 ஒரு பவுன் தங்கம், இதே 2026 1,35,000 அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணுறாங்க. எந்த ஆட்சி சிறந்த ஆட்சி? 27,000 தான் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது. இப்போ பாருங்கள் 1,35,000 திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி தான் சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு ரைட்டப் எழுதுறாங்க. அதான் பாஜக காரங்க கேட்குறாங்க, அப்படின்னா 1920 ஒரு பவுன் தங்கத்துடைய விலையே எவ்வளோ தெரியுமா? 21 ரூபா தானா? 21 ரூபா தான் ஒரு பவுன் தங்கத்துடைய விலை 1920. 1920 காலகட்டத்தில் யார் ஆட்சி செஞ்சது? பிரிட்டிஷ். அப்போது பிரிட்டிஷுடைய ஆட்சி தான் சிறந்தது அப்படின்னு சொல்லிடலாமா, எழுதிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு பாஜக பதிலடி கொடுக்குறாங்க. இந்த தங்கத்துடைய விலையை யார் முடிவு செய்கிறது அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் முடிவு செய்கிறது கிடையாது. தங்கத்துடைய விலை முடிவு செய்கிறது உலக வர்த்தகம், உலக அரசியல் தான் முடிவு செய்யுது. ஜியோ பாலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈரான் அமெரிக்கா இடையேயான பிரச்சனை, வெனிசுலாவை அமெரிக்கா அட்டாக் பண்ணது, அமெரிக்காவுடைய டேரிஃபு, இதெல்லாம் தங்கத்துடைய விலை உயர்வுக்கு காரணம்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஒவ்வொரு நாடுகளுடைய மத்திய வங்கி இருக்குல்ல, தங்கத்தை வாங்கி குவிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். தங்கம் இன்னைக்கு டிமாண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய நாடுகளுடைய கஜானாவை ஸ்டேபிளாக வச்சுக்க தங்கத்தை வாங்கி குவிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம் பல நாடுகளுடைய மத்திய வங்கிகள். இதுவும் தங்கத்துடைய விலை ஏற்றத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. இது 2. 3வது பார்த்தீங்கன்னா டாலர் வீக் ஆயிடுச்சு. ஏன்னா முன்னாடி டாலரில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ஆனால் இப்போ டாலரை விட தங்கம் எங்கேயோ போயிடுச்சா, அதனால தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, டாலரை கண்டுக்காமல் விட்டாங்க. டாலர் வீக் ஆகிறதும் இந்த தங்கத்துடைய விலை ஏற்றத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. பங்கு சந்தையிலையும் முதலீட்டாளர்கள் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறதும் காரணம். இது மாதிரியான ரீசன்ஸ்னால தான் தங்கத்துடைய விலை உயர்ந்துக்கிட்டே போகுது. தமிழ்நாட்டுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் பேர் தங்கம் தென்னரசு, அவருடைய பேரிலேயே தங்கம் இருக்குது, அவர் நினச்சா தங்கத்துடைய விலையை குறைக்க முடியும் அப்படின்னு சொன்னால் லாஜிக்காக இருக்குமா? கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு லாஜிக் இல்லாத விஷயம் தான் தங்கத்துடைய விலை ஏற்றத்துக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் மேலே பழி போடுறது. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.